நிலையாய் பதிந்தது உம்பதனம் அன்பின் விலையாய் மாதின் சிறு துணியில் நிலையாய் பதிந்தது உம்பதனம் எனக்காக இறைவா எனக்காக இடர்பட வந்தி எனக்காக இடர்பட வந்தீர் எனக்காக. ஆறாம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியர்ந்த தோத்திரம் செய்கின்றோம். உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். வெரோனிகா என்ற பெண் இயேசுவின் முகத்தை துடைக்கிறாள். பிறருக்கு உதவி செய்ய பல வேளைகளில் துணிச்சல் தேவைப்படுகிறது. ஓர் ஏழைக்கு உதவி செய்ய நமக்கு மனம் இருந்தாலும் நம்மை பற்றி பிறர் என்ன கருதுவார்களோ என்ற எண்ணத்தில் உதவி செய்யாது தட்டி கழித்து விடுகிறோம். நல்ல சமாரியன் உவமை கதையில் இயேசு கூறுவது போல குற்றுயிராய் கிடந்த யூதனுக்கு உதவிட குருவும் கோயில் பணியாளனும் முன்வராமல் கண்டும் காணாதது போல சென்று விடுகின்றனர். யூதர்களால் வெறுத்து ஒதுக்கப்பட்ட சமாரியன் உயிருக்காக போராடி கொண்டிருப்பவன் யூதன் என்று அறிந்தும் அவன் மீது மனம் இறங்கி தன் பயணம் தடைப்பட்டாலும் உதவி செய்து அவனை காப்பாற்றுகிறான். அத்தகைய துணிச்சலும் மனிதாபிமானமும் கொண்ட நல்ல மனதை நமக்கருள இறைவனை வேண்டுவோம். ஜெபம். யூத தலைமை குருக்களுக்கும் அறிஞர்களுக்கும் அஞ்சாமல் வறியவருக்கும் அடிமைப்பட்டோருக்கும் மறுவாழ்வு அளிக்க வந்த இயேசுவே, எவ்வித சூழ்நிலையிலும் மன துணிவோடு பிறருக்கு நல்லவற்றை செய்ய நல்ல உள்ளத்தை அருளும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் கரங்களில் அமைதியில் இளைப்பாறுவனவாக. ஆமென். பருவினை சுமந்ததினால் அந்த சாய்ந்தீர் நீளத்தில் மறுமுறையும் ஓய்ந்தீர் பருவினை சுமந்ததினால் எனக்காக இறைவா எனக்காக இடர்பட வந்தி எனக்காக இடர்பட வந்தீர் எனக்காக. ஏழாம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கின்றோம். கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு இரண்டாம் முறை தரையில் விழுகின்றார். வறுமையிலும் வேலையில்லா திண்டாட்டத்தினாலும் தினமும் அல்லப்பட்டு பசிப்பிணியால் சோர்ந்து விழும் மக்களும் நாம் என்ன உதவி செய்கின்றோம்? பையில் உள்ள 5-10 ரூபாயை கொடுத்துவிட்டு நம் கடமை முடிந்ததாக எண்ணி செல்கின்றோம். ஒரு நாளைக்கு 4 வேளை உணவு உண்கின்றோம். ஒரு வேளை உணவு கிடைக்கவில்லை எனில் சினங்கொள்கின்றோம். மிதம் மிஞ்சி உண்கின்றோம். உணவை வெளியில் கொட்டுகின்றோம். அண்டை வீட்டான் ஒரு வேளை நிறைவாக உண்ண உணவின்றி தவிப்பதை நாம் எண்ணி பார்ப்பதில்லை. சில வேளைகளில் அது அவன் தலைவிதி, கடவுள் சாபம் என்று கூறி வாழாவிருக்கின்றோம். அத்தகைய இரக்கமற்ற செயலுக்காக மனம் வருந்தி ஆண்டவரிடமும் அயலாரிடமும் மன்னிப்பு கேட்போம். ஜெபம். வருந்தி சுமை சுமைப்போரை தன்னிடம் அழைத்து அவர்களுக்கு அருள் பலியாக துடிக்கும் இறைவா, எங்கள் அயலாரின் பசிப்பிணைகளை போக்க எங்களால் இயன்றவற்றதையும் செய்ய தாராள உள்ளத்தை தந்தருளும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் கரங்களில் அமைதியில் இளைப்பாறுவனவாக. ஆமென். விழி நீர் பெருக்கிய
எனக்கு அன்பு மொழி நீர் நல்கி வழி தொடர்ந்தீ விழி நீர் பெருக்கிய மகளிருக்கு எனக்காக இறைவா எனக்காக இடர்பட வந்தே எனக்காக இடர்பட வந்தே எனக்காக. எட்டாம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியர்ந்த தோத்திரம் செய்கின்றோம். எருசலேம் மகளிருக்கு இயேசு ஆறுதல் கூறுகிறார். நம்மை சுற்றி உள்ளோர் உயிர் இழப்பிலோ பொருள் இழப்பிலோ அல்லது வேறு பல துன்பங்களினாலோ அழுது துடிக்கும் பொழுது நாம் அவர்கள் துன்பங்களில் பங்கு கொண்டு ஆறுதல் வழங்குகின்றோமா அல்லது ஏளனம் செய்கின்றோமா அல்லது கண்டும் காணாமலும் அலட்சியமாய் இருக்கின்றோமா? சற்று சிந்தித்து பார்ப்போம். ஜாதி மத இன வேறுபாடின்றி உதவி செய்கின்றோமா அல்லது கிறிஸ்தவர்களுக்குத்தான் உதவி செய்வோம் என்று சொல்லி எல்லா மக்களும் இறைவனின் பிள்ளைகள் என்ற பரந்த எண்ணத்தை மூடி மறைக்கின்றோமா? அவ்வாறு மனித தன்மையின்றி செயல்பட்டிருக்கோமாயின் மனம் வருந்தி இறைவனிடம் மன்னிப்பு கேட்போம். ஜெபம். பிறரது துன்பம் கண்டு மனம் இறங்கி இயேசுவே, நாங்கள் பிறரது துன்ப வேளையில் அவர்களுக்கு ஆறுதல் அளித்து உதவிட நல்ல மனதை தாரும். ஆமேன். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் கரங்களில் அமைதியில் இளைப்பார்வனவாக. ஆமென். மூன்றாம் முறையாய் நீர் விழுந்தீர், காலூன்றி நடந்திடும் மெய்நந்தி. மூன்றாம் முறையாய் நீர் விழுந்தீர், எனக்காக இறைவா எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக. ஒன்பதாம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கின்றோம். கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு மூன்றாம் முறை தரையில் விழுகிறார். நாம் எல்லோரும் மீண்டும் மீண்டும் தவறுகள் செய்து மனமாற்றம் அடையாமல் கடின இதயத்தோடு வாழ்ந்து வருகிறோமா? சிந்தித்து பார்ப்போம். மீண்டும் மீண்டும் தவறிழைப்பது மனித இயல்புதானே என்று நமக்குள் சமாதானம் கூறிக்கொள்கிறோமா? மனமாற்றம் இல்லை என்றால் வாழ்வில் முன்னேற்றம் இல்லை. இயேசு உடல் பலவீனத்தால் பலமுறை தரையில் வீழ்ந்தாலும் மீண்டும் எழுந்து தனது இலக்கை நோக்கி துன்பப் பயணத்தை மேற்கொண்டார் அல்லவா? அத்தகைய உள்ள வலிமையை இறைவன் நமக்கருள வேண்டிக் கொள்வோம். ஜெபம். வலுவற்றவர்க்கு வாழ்வளிக்கும் வல்லலாகிய இறைவா, நாங்கள் மீண்டும் மீண்டும் தவறுகள் செய்யாது மனமாற்றம் பெற்று உமது உதவியால் திட உள்ளம் கொண்டு வாழ வரம் தாரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் கரங்களில் அமைதியில் இளைப்பார்வனவாக. ஆமென். உடைகள் கடைந்திட உமை தந்தீர், இரத்த மடைகள் திறந்திட மெய்நந்தி. உடைகள் கடைந்திட உமை தந்தீர், எனக்காக இறைவா எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக.